வணக்கம். இன்றைக்கு வந்து கொஞ்ச நாளாக என்ன நினச்சிச்சுன்னா ஒரு பிள்ளை ஒரு ஆள் அவள் வந்து கொழும்பை சேர்ந்தவா. ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறா. ஆனால் அவள் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் சரியாக இல்லை. ஏனென்றால் ஈழத்தமிழரை பற்றி கொச்சையாக பேசுகின்றா. அத்துடன் வந்து ஈழத்தமிழர்களுடைய தாயை வந்து கொச்சையாக பேசுகின்ற இப்படி வந்து ஈழத்து இப்போ வந்து பிரபாரணம் பற்றியெல்லாம் சரியான கொச்சையாக பேசி கொண்டிருக்கிற. அத்தோட பின் பக்கத்தில் பிரபாரண்ட ஃபோட்டோ வச்சுட்டு அவன் முன்னுக்கு கதைச்சு கொண்டிருக்கிறா. ஏன்னு சொன்னால் நீங்கள் பாருங்க, பிரபாரன் வந்து ஒரு நாட்டுக்காண்டி கொஞ்சமாவது யோசிக்கணும். நாட்டுக்காண்டி தன் பிள்ளைகளை இழந்தவர், 3 குழந்தைகளை இழந்தவர், பஞ்சாதி இழந்தவர், எல்லாரையும் இழந்து நாட்டுக்காண்டி போராடிய ஒரு மாமேதி என்று சொல்லலாம். அவரை போய் கொச்சப்படுத்தி மற்றது திலீபன், நான் திலீபன் வந்து நான் திலீபண்டைக்கு போனான். திலீபண்டைக்கு போன மட்டும் திலீபன் வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட வைக்காமத்தான் அவர் அவ்வளோத்தில் இருந்து செத்தவர். நான் இந்த கண்ணால் பார்த்தேன். நான் இப்போ கண்ணால் தண்ணி வருது. அப்படி அவர்கள் போராடி இறந்தவர்களை இவர் சுற்றியாக கொச்சப்படுத்தி, நானே ஒரு நாள் லைஃப்பில் போய் சொன்னேன், நான் இப்படி சொல்லாதேங்க, அவை பட்ட கஷ்டம் தெரியும், அவ எவ்வளோ கஷ்டப்பட்டவே ஆனால் கொச்சப்படுத்தி போட்டு கொச்சு நீங்கள் கேட்காத காதில் கேட்கவே இல்லாத அந்த வார்த்தைகளை ஒரு தமிழ் பெண்கள் இப்படி அழைக்கிறாரு. அத்தோடு வந்து இன்றைக்கு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு அவள் வந்து ஈழத்தமிழர்கள் லாச்சப்பல்ல வச்சு பாலா கடைக்கு முன்னால், டீ கடைக்கு முன்னால் வச்சு பிடிச்சி போட்டு என்ன செய்யணும்னு பாருங்க. இதெல்லாம் தமிழருக்கு தேவையா? எனக்கு காட்ட தேவையில்லடா, நாயம் காட்டணும். நீ யாரை பற்றி சொன்ன? அம்மா பற்றி தானே கதைச்சனே. ஒரு நாளும் தாயை பற்றி கதைக்க கூடாது. இப்படியானவர்களுக்கு நீங்கள் ஏன் அடிக்க போறீங்க? இதுவெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். தாயை பற்றி கதைக்கிறதெல்லாம் ஒரு ஜென்மங்களே. ஒரு சில பெண்களால் ஆண்கள் இவ்வளோத்தில் வந்து இப்போது வந்து வெளியிடங்கள் ஆண்கள் இவ்வளோ மான கொடுக்குறார்கள் பாருங்க. இப்படியான பெண்களால் ஒரு தமிழ் பெண்களிலே பெண்ணாரு தாயை பற்றி கதைக்கிறாவோ அடிக்கடி. ஈழத்தாய் என்று சொல்லி தலைவரை பற்றி கதைக்கிறது உனக்கு என்ன? இங்க கடைகளை போனா அடிப்பாருங்கய்யா. ஃபுல்லாவே பேட் அதாங்க கரைக்கிறது. வாயில வாரம் முழுக்களுமே பேட். தம்பி இல்ல, நான் உனக்கு திரும்பவும் சொல்றேன், நீ தலைவரை பற்றி கதைக்க வேண்டாம், தமிழகத்தை பற்றி கதைக்க வேண்டாம். உங்க தூசணம் எல்லாம் ஆரோடைய நான் வீட்டு கதைச்சோட வந்தேன். ஏன் கெஞ்சுறீங்கள் அண்ணன்? ஏன் கெஞ்சுறீங்கள்? போட்டு போலீஸுக்கு அண்ணன் மதியம் வர வேண்டாம், திறக்க வேண்டாம், உள்ள இருக்க வேண்டாம், வெளியே போ, வேற கடைக்கு போ, செஃபே பாலத்துக்கு போ, வாங்க சந்தோஷம். அப்படி இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே வேர்ட்ஸை பாவிக்கிறா. ஒரு தலைவரை பற்றி எப்படி கதைக்கிறாங்க பாருங்க. நீ முன்னுக்கு இருக்கலாம், ஆனால் அந்த தலைவர் என்ன செய்தவர்னு நான் தெரியுமா? எல்லாரும் நீங்கள் திங்க் பண்ணுங்க. ஆனால் வெறுவேர் எல்லாம் கதைக்க விட்டுட்டு கேட்டுன்னு இருக்கிறீங்க பாருங்க. பார்த்தீங்களா? தூசணம் பாருங்க இப்படி வருது வாயிலேண்டு. தமிழ் பெண்ணா?
அதுங்க ரிப்பீட் பண்ணுறா. ஆ எல்லாம் என்னண்டு திரிகிற வெளியில் என்னென்னு திரிகிற அங்கே பாருங்க அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது. எவ்வளோ கஷ்டப்படுது முள்ளு வேலியலுக்குல. நீ பார்க்கவே இல்லை. நீ என்னண்டு வந்த நீயும் அப்படித்தானே வந்த யாருக்கு நீ எல்லாம் சேவை செய்து கொண்டு வந்த என்று தெரியுமே. உணவுற பிள்ளைகளும் இருக்கே. இந்த பிள்ளைகளை பற்றி கதைக்கிறியே. கொடி ஏறி கொண்டு தானே இருக்குது. குடு அட்டி இதுதான் அட்டி சார் வெள்ளமாக கும்பிட்டா. குட்டுங்கோ தலைவரை பற்றி கதைக்கிறது, தாயை பற்றி கதைக்கிறது, போராட்டத்தை பற்றி கதைக்கிறது. போராட்டம் எவ்வளோ எப்படி போராடி அந்த பிள்ளைய செத்துறதை பற்றி கதைக்கு. திலீபன் எவ்வளோ நாள் சாப்பிட இருந்து செத்தது தெரியுமா உனக்கு? அண்ணாவோ உனக்கெல்லாம் நட்டி புண்ணியெல்லாம் அதில் வச்சு சாத்திக்கணும். அண்ணாவா ஏனுங்க நீங்க போறீங்க இதெல்லாம் திமிர் வாரது. எவ்வளோ திமிர் ஒரு ஆம்பளைய பார்த்து கதைக்கிறதுக்கு உனக்கு. அவன் பேரை சொல்லி கூப்பிடப்படுது. ஐயோ கடவுளே கவலைப்படுவோம்மா நீங்கள் செய்ததுக்கு. உனக்கு கவலை என்றதே இல்லையே. தலைவர படம் எடுக்கக்கூடாது.